Hello friends, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோல இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குற மாதிரி சூப்பரான ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி நாம InShot ஆப் யூஸ் பண்ணி எடிட் பண்றது சோ தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். First InShot ஆப்பை ஓபன் பண்ணிக்கோங்க. அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதுல வீடியோ அப்படிங்கற செக்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நியூ அப்படிங்கற பிளஸ் ஐகானை செலக்ட் பண்ணீங்க அப்படினா கேலரி ஓபன் ஆகும். இதுல நீங்க என்னென்ன இமேजेस பயன்படுத்தி ஸ்டேட்டஸ் எடிட் பண்ண போறீங்களோ அந்த இமேजेस எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. இமேजेस எல்லாத்தையும் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா கீழ இருக்கிற green color டிக் ஐகானை செலக்ட் பண்ணுங்க. இத செலக்ட் பண்ணீங்க அப்படினா நம்ம வீடியோக்கான எடிட்டிங் பிளேஸ்க்கு போயிரலாம். இப்போ நம்ம ஸ்கிரீன்ல வரக்கூடிய வாட்டர் மார்க்கை ரிமூவ் பண்ணலாம். அதுக்காக InShot அப்படிங்கற லோகோவை ஜஸ்ட் டச் பண்ணிக்கிட்டு ஃப்ரீ ரிமூவ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இத கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் இந்த மாதிரி லோடிங் ஆகும். லோடிங் ஆகி கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா இந்த வாட்டர் மார்க் நம்ம ஸ்கிரீன்ல இருந்து ரிமூவ் ஆகிடும். ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இமேजेस எல்லாத்தையும் ஸ்கிரீன் சைஸ்ல பெர்ஃபெக்ட்டா வந்து செட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு இமேஜா இந்த மாதிரி மூவ் பண்ணி ஜஸ்ட் அதை டச் பண்ணி கரெக்டா ஸ்கிரீன் சைஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க ஈஸியா ஜூம் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சோ இதே மாதிரி நீங்க ஆட் பண்ண எல்லா இமேजेसையும் ஜூம் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம இந்த இமேजेसக்கு அனிமேஷன் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போறோம். சோ அதுக்காக இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் இமேஜை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணீங்க அப்படினா மேலே இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் வந்து ஷோ ஆகும். இதுல அனிமேஷன் அப்படிங்கற டூலை வந்து ஓபன் பண்ணுங்க. இத ஓபன் பண்ணீங்க அப்படினா இதுல மொத்தமா 3 எஃபெக்ட் வந்து இருக்கும். இதுல காம்போ அப்படிங்கற எஃபெக்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணீங்க அப்படினா இதுல ஸ்விங் L அப்படிங்கற இந்த எஃபெக்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த எஃபெக்ட்டை ஒரு இமேஜை விட்டு ஒரு இமேஜ்க்கு இந்த எஃபெக்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சோ அதுக்காக ஒரு இமேஜை விட்டுட்டு அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணி அதே மாதிரி அனிமேஷன் ஓபன் பண்ணி காம்போல ஸ்விங் L அப்படிங்கற இந்த எஃபெக்ட்டை செலக்ட் பண்ணி டிக் ஐகானை கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம கேப் விட்டிருந்த இமேजेस எல்லாத்துக்கும் வேற எஃபெக்ட் வந்து நம்ம ஆட் பண்ண போறோம். சோ அதுக்காக அந்த இமேजेस எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி காம்போல இருந்து ட்ரான்ஸ் L அப்படிங்கற எஃபெக்ட்டை செலக்ட் பண்ணி டிக் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம விட்டு வச்சிருந்த எல்லா இமேजेसக்குமே எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி முடிச்சாச்சு. சோ இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபைனலா இந்த மாதிரி நம்ம ஸ்டேட்டஸோட ஸ்டார்டிங் பிளேஸ்க்கு வந்துரலாம். நெக்ஸ்ட் நம்ம இந்த இமேजेसக்கு ஒரு ஷேடோ எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போறோம். சோ அதுக்காக ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய பிப் அப்படிங்கற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஷேடோ இமேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். இது டவுன்லோட் பண்றதுக்கான ஆப்ஷன் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டவுன்லோட் பண்ணி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இமேजेस இந்த மாதிரி செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்கிரீன் ஃபுல்லா கரெக்ட்டா இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கு அப்புறமா இதோட லெந்தை பேக்ரவுண்ட்ல இருக்கிற வீடியோட லெந்த்க்கு ஈக்குவலா ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து கொடுக்கணும். சோ அதுக்காக மேல இருக்கிற பிளெண்டிங் அப்படிங்கற டூலை வந்து ஓபன் பண்ணுங்க. இதுல பிளெண்டிங் டூல்ஸ் எல்லாமே இருக்கும். இதுல ஓவர்லே அப்படிங்கற எஃபெக்ட்டை மட்டும் ஜஸ்ட் கிளிக் பண்ணி டிக் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இப்போ பாத்தீங்க அப்படினா நம்மளோட இமேஜ்க்கு ஒரு ஷேடோ எஃபெக்ட் வந்து ஆட் ஆகியிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம அகைன் இந்த பிப் பிளஸ் ஐகானை செலக்ட் பண்ணிக்கலாம். இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு வீடியோ செக்ஷனை செலக்ட் பண்ணி இந்த வீடியோக்கான டெம்ப்ளேட் வீடியோ அண்ட் லிரிக்ஸ் வீடியோ நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ நான் டெம்ப்ளேட் வீடியோ ஆட் பண்ணி அதை ஸ்கிரீன் சைஸ்க்கு ஃபுல்லா கரெக்டா செட் பண்ணிக்கிட்டு சேம் பிளெண்டிங்கை ஓபன் பண்ணிக்கலாம். பிளெண்டிங்கை ஓபன் பண்ணீங்க அப்படின்னா இதுல வரக்கூடிய ஸ்கிரீன் அப்படின்ற எஃபெக்ட்டை செலக்ட் பண்ணி டிக் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. டெம்ப்ளேட் வீடியோ ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பிளாக் ஸ்கிரீன் லிரிக்ஸ் வீடியோ ஆட் பண்ண போறோம். சோ அதுக்காக டிக் ஐகானை கிளிக் பண்ணி பேக் வந்ததுக்கு அப்புறம் பிப் பிளஸ் ஐகானை செலக்ட் பண்ணிக்கோங்க. லிரிக்ஸ் வீடியோவை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்கிரீன்ல எந்த இடத்துல லிரிக்ஸ் வீடியோவை செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் லிரிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் வரக்கூடிய லோகோவை ஜஸ்ட் இந்த மாதிரி கட் பண்ணி நான் delete பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த வீடியோவை கொஞ்சமா ஜூம் பண்ணி ஸ்கிரீனோட பாட்டம்ல வர மாதிரி செட் பண்ணிக்க போறேன். செட் பண்ணதுக்கு அப்புறமா சேம் இந்த Black கலரை ரிமூவ் பண்ணவும் நம்ம பிளெண்டிங் ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ண போறோம். சோ இந்த மாதிரி கரெக்ட்டா மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா மேல இருக்கிற பிளெண்டிங் அப்படிங்கற டூலை ஓபன் பண்ணி ஸ்கிரீனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு டிக் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படினா நம்மளோட டெம்ப்ளேட் வீடியோ அண்ட் லிரிக்ஸ் வீடியோ ரெண்டுமே வந்து பெர்ஃபெக்ட்டா எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஃபைனலா இந்த வீடியோவை சேவ் பண்றதுக்கு முன்னாடி ஒன்ஸ் ப்ளே பண்ணி செக் பண்ணி பாருங்க. எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு அப்படினா இந்த வீடியோவை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். வீடியோவை சேவ் பண்ண டிக் ஐகானை கிளிக் பண்ணி பேக் வந்துட்டு மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. இதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா வீடியோவோட குவாலிட்டி அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய பிளேஸ்க்கு போகும். நீங்க என்ன குவாலிட்டியில வீடியோ வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த குவாலிட்டியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அகைன் எக்ஸ்போர்ட் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த வீடியோ கேலரிக்கு சேவ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. Thank you for watching. Keep supporting and bye.